வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தலுக்கான கூட்டணியை இறுதி செய்வதில் தமிழக அரசியல் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. தமிழகத்தின் தேர்தல் முடிவுகள் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் வகையில் அமையும் என்று பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அனைவருக்கும் வீடு என்ற மத்திய அரசின் உத்தரவாதம் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்று காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். மக்கள் பணி செய்வதற்காகவே ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். சுவிஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டித்தொடர் பெசல் நகரில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் அடுத்த மாதம் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் கூட்டணியை இறுதி செய்வது, வேட்பாளர்களை அறிவிப்பது போன்ற நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. திமுக கூட்டணியை பொறுத்தவரை அனைத்து கட்சிகளுக்கும் தொகுதி பங்கீடு நிறைவடைந்துள்ளது. அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்து வருகின்றன. இதேபோல் அஇஅதிமுக கூட்டணியை பொறுத்தவரை இன்னமும் கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு நிறைவடையவில்லை. பிஜேபி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை இன்னும் தொடர்ந்து கொண்டுள்ளன. தமிழகத்தில் நாளை வேட்புமனு தாக்கல் தொடங்கவுள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் வாக்குப்பதிவை அமைதியாகவும் நேர்மையாகவும் நடத்துவது குறித்து அனைத்து மாவட்ட தேர்தல் அலுவலர்களுடன் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ நேற்று ஆலோசனை நடத்தினார். வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளை முழுவீச்சில் மேற்கொள்ளுமாறு இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் அறிவுறுத்தினார். இதனிடையே தமிழகத்தில் அரசியல் கட்சிகளின் தொகுதி பங்கீடு ஓரிரு நாட்களில் நிறைவடைந்து வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி நாமக்கல் தொகுதியில் அதன் இளைஞரணி செயலாளர் திரு சூரியமூர்த்தி போட்டியிடுவார் என்று அறிவித்துள்ளது. இந்நிலையில் மக்களவைத் தேர்தலில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மாநிலம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அரியலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதன்முறை வாக்காளர்கள் இந்த தேர்தலில் வாக்களிப்பதை ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக தெரிவித்தனர். என்னோட பேர் வானதி. நான் அரசு கலைக்கல்லூரியில வரலாற்று மாணவியா படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறேன். நிறைய பேர் வாக்களிக்கிறாங்க. ஆனா இந்த தடவை முதல் முறையா என்னோட வாக்களிப்பை நான் போட போறேன். அது மட்டும் இல்லாம சரியான ஒருத்தரை தேர்ந்தெடுப்பங்கிறது என்னோட நம்பிக்கையா இருக்குது. நான் மட்டும் இல்லாம என்னோட நண்பர்களும் சரி, இந்த கல்லூரியில இருக்கிறவங்களும் சரி, மற்ற கல்லூரியில் இருக்க மாணவர்களும் சரி, அவங்க இந்த தடவை ஓட்டு போடணும். ஏன்னா ஓட்டு போடுற உரிமையை நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. சரியான ஒருத்தரை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அது மட்டும் இல்லாம எந்த மாணவர்களும் சரி வாக்களிக்காம இருந்துடாதீங்க. எல்லாரும் வாக்களிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், என் பேர் மீனா. நான் அரசு கலை கல்லூரியிலிருந்து வரலாற்று மாணவியாக படிச்சிட்டு இருக்கேன். இதுவரையும் நான் நேரடியா போய் பார்த்தது கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் நான் ஓட்டளிக்க போறது. ஓட்டளிக்கிறதுனால நல்ல ஒரு பர்சனை என்னால செலக்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் அமலுக்கு வந்ததை அடுத்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் துப்பாக்கி உரிமம் வைத்திருந்த 133 பேர் அதனை ஒப்படைத்துள்ளதாக காவல்துறை கண்காணிப்பாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். நேற்று காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டம் போலீஸ் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 144 பேர் இது. அவங்க இதுல 11 பேர் எக்ஸம்ஷன் கேட்டிருக்காங்க. பேங்க் ஸ்டாஃப், பேங்க் செக்யூரிட்டி, அது தவிர மீதி இருக்கிற 133 பேரும் சரண்டர் பண்ணிட்டாங்க. இப்ப எதுவுமே கிடையாது, சரண்டர் பண்ணிட்டாங்க. பப்ளிக் மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ்ல தான் ஏஆர்ஓட்ட பர்மிஷன் வாங்கணும். எந்தெந்த இடத்துல மீட்டிங் பிளேசஸ் இருக்குங்கிறத ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டோம். அங்க மட்டும் தான் பர்மிஷன் கொடுக்க முடியுங்கிறதையும் சொல்லியிருக்கோம். பிளக்ஸ் அங்க இருந்து 100 மீட்டர்ஸ் மட்டும் தான். கட்சி கொடிகளை ரோடுக்கு சென்ட்ரல் மீடியன்ல வைக்கக்கூடாது, 2 பகுதியிலையும் தான் வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கோம். தமிழகத்தின் தேர்தல் முடிவுகள் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் வகையில் அமையும் என்று பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூரில் நேற்று தமது தேர்தல் பிரச்சார வாகன பேரணி குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மாநிலம் முழுவதும் பிஜேபி வலுவான சக்தியாக உருவாகி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 1998ஆம் ஆண்டு நிகழ்ந்த கோவை தீவிரவாத குண்டுவெடிப்புகளை மறக்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். அந்த தாக்குதலின் போது உயிரிழந்தவர்களுக்கு தமது பயணத்தின் போது அஞ்சலி செலுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கோவை வாகன பேரணியின் போது மக்கள் தமது மனதை வென்றுவிட்டதாகவும் பல ஆண்டுகள் இந்த பேரணி நினைவில் இருக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி பதிவிட்டுள்ளார். அனைவருக்கும் வீடு என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உத்தரவாதம் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்று காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கடந்த 10 ஆண்டுகளில் காங்கிரஸ் கட்சி வழங்கிய வீடுகளை காட்டிலும் குறைவான வீடுகளையே பிஜேபி அரசு கட்டிக் கொடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நகர்ப்புற பகுதிகளில் 6,50,000 செலவில் கட்டப்படும் வீடுகளுக்கு மத்திய அரசு 1,50,000 லட்சம் ரூபாய் மட்டுமே வழங்குவதாகவும் இதர தொகை மாநில அரசுகள் மற்றும் நகராட்சிகளால் வழங்கப்படுவதாகவும் திரு கார்கே தமது பதிவில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே,
எங்களது மாநில மற்றும் ஆகாஷவாணி செய்தி அறிக்கைகள் ஒலி வடிவில் வாட்ஸ்அப்பிலும் வழங்கப்படுகிறது. இதை தவிர முக்கிய செய்திகள் அனைத்துமே ஒருவரி செய்திகளாக உங்கள் கைபேசிக்கு வந்து சேரும். இந்த வசதியை பெற விரும்புவோர் 94404567 என்ற எண்ணிற்கு தங்களது விருப்பத்தை பதிவு செய்ய வேண்டும். வாட்ஸ்அப் குழுவில் இணையுங்கள். எங்களது இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடிமைப்பணி அதிகாரிகள் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடிமைப்பணி பயிற்சி அதிகாரிகளிடையே உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். திறன்மிகு நிர்வாகத்திற்கு தொழில்நுட்பங்கள் உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். பருவநிலை மாற்றம், புவி வெப்பமயமாதல் போன்ற சவால்களை எதிர்கொள்வதற்கு புதுமை கண்டுபிடிப்புகளுடன் கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டார். மக்கள் பணி செய்வதற்காகவே ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்ட பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தெரிவிக்கப்படும் என்றார். இருவரிச் செய்திகள். காசாவில் உள்ள ராஃபா என்ற இடத்தில் இஸ்ரேல் நடத்திய தரைவழி தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் நடத்திய வான்வழி தாக்குதலில் 8 பேர் உயிரிழந்தனர். தென்கொரியா சென்றுள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஆண்டனி பிளிங்கன் சியோலில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சோ தே யூலை சந்தித்து இருதரப்பு பேச்சுகள் நடத்தினார். இந்தியா செஷல்ஸ் இடையிலான 10வது கூட்டு ராணுவ பயிற்சி நேற்று தொடங்கியது. ராமநாதபுரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையின்போது பரமக்குடி 4 வழிச்சாலை அருகே டி நெல்லூரில் ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 1,94,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கூடுதல் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக சிறப்பு அதிரடி படையினருக்கான வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் திரு ஸ்ரவன்குமார் நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தென்காசியில் மாவட்ட ஆட்சியர் திரு கமல் கிஷோர் தலைமையில் திருமண மண்டப உரிமையாளர்கள், அச்சக உரிமையாளர்கள், விடுதிகள் மற்றும் நகைக்கடை நடத்துவோர் பங்கேற்ற தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் பதற்றமான வாக்குச்சாவடிகள் குறித்து சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும் என மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான திரு பழனி கேட்டுக் கொண்டார். திருவள்ளூர் மாவட்டத்திலும் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு பிரபுசங்கர் தலைமையில் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் பணியாற்றும் மாவட்ட நிலையிலான அலுவலர்கள் மக்களவைத் தேர்தல் முடியும் வரை அனுமதியின்றி மாவட்டத்தை விட்டு வெளியே செல்லக்கூடாது என மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான திரு லட்சுமிபதி தெரிவித்துள்ளார். அம்மாவட்டத்தில் அரசு கட்டிடங்கள் மற்றும் சுவர்களில் வரையப்பட்டுள்ள அனைத்து விளம்பரங்களையும் இன்று மாலைக்குள் அகற்ற வேண்டும் என திரு லட்சுமிபதி அறிவித்துள்ளார். ஆசிய வளர்ச்சி வங்கியின் தலைவர் திரு பார்கவ்தாஸ் குப்தாவை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் புதுதில்லியில் நேற்று சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்தியாவில் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சித் திட்டங்களை மேலும் மேம்படுத்துவது குறித்து அப்போது இருவரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். விளையாட்டுச் செய்திகள். சுவிஸ் ஓபன் சூப்பர் 300 பேட்மிண்டன் போட்டித் தொடர் சுவிட்சர்லாந்தின் பெசல் நகரில் இன்று தொடங்குகிறது. வரும் 24ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் முதல் சுற்றில் மலேசியாவின் லியாங் ஜுன் ஹோவை எதிர்கொள்கிறார். மற்றொரு இந்திய வீரர் கிடாம்பி ஸ்ரீகாந்த் தைவானின் வாங் ஜூ வீயை எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்து ஜெர்மனியின் வோன் லீயை எதிர்கொள்கிறார். மகளிர் இரட்டையர் பிரிவில் அஸ்வினி பொன்னப்பா தனிஷா காஸ்ட்ரோ இணை இந்தோனேஷிய இணையை எதிர்கொள்கிறது. மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் சுமித் நாகல் வெற்றி பெற்றார். நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் கனடாவின் கேப்ரியல் டெய்லோவை 7-6, 6-2 என்ற செட்களில் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தலுக்கான கூட்டணியை இறுதி செய்வதில் தமிழக அரசியல் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. தமிழகத்தின் தேர்தல் முடிவுகள் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் வகையில் அமையும் என்று பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அனைவருக்கும் வீடு என்ற மத்திய அரசின் உத்தரவாதம் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்று காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். மக்கள் பணி செய்வதற்காகவே ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். சுவிஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டித் தொடர் பசல் நகரில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.